அன்னோன் நம்பர்லேருந்து எவனோ கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவரு நோ நோ அப்படின்னு கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காப்புல. அவங்க விடாம 3 தடவை கால் பண்ண, அப்போ இவர் கையிலேருந்து ஃபோனு தவறுதலா அட்டன் ஆகிருது. சரி சமாளிப்போம் அப்படின்ட்டு ஆள் என்ன பண்ணுறாப்புலன்னா, தான் குரலை அப்படியே மாற்றிக்கிட்டு வேற ஊருக்காரன் மாதிரி போஞ்சோர் அப்படின்னா, அடே கார்ல நீ தான் எனக்கு தெரியும்டான்னவும், இவன் ஹே ஹே மச்சி நீயாடா வேற யாரும் நினச்சன்ட்டு அவர் டேய் கார்ல இன்னைக்கு நைட்டு வெளில போகலான்னு கூப்பிட்டனேடா வாடா அப்படின்றாரு. ஆனால் இவங்க ஆள் அவன்கிட்ட அப்படியே சகட்ட மேனிக்கு பொய்யா பேசுவாங்க. எப்படின்னா சிடி கடையில் நின்றுக்கிட்டு டே நான் ஒரு வீட்டில் ரூமில் இருக்கேன்டா மாப்பிள்ளன்னுவான். வேலை இருக்குடா மச்சி நான் வரல அப்படின்ட்டு ஒரே பொய்யா சொல்ல, அவர் ஒரு கட்டத்தில் கடுப்பாகி அப்படியா ரூமில் இருக்கியாடி மவனே, எனக்கு என்னமோ நீ சிடி கடையில் க்யூவில் நிற்கிறியோன்னு தோணுது அப்படின்னா, இல்லை இல்லையடா நான் ரூமில் தான் இருக்கேன்னு அப்பவும் சொல்லுவான். அவருங்க அடே நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான்டா நிற்கேன் அப்படின்றாப்புல. கார்ல அப்பயுங்க மாப்பிள்ள எனக்கு புரிஞ்சு போச்சுடா, என்ன மாதிரியே ஒருத்தன் அந்த சிடி கடைக்கு போகிறதா எனக்கு தெரிஞ்ச மக்கள்லாம் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீ பார்க்குறதும் கூட அப்போ அவனை தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அப்படியா ஆனால் அவன் பேசுகிறதும் நீ பேசுகிறதும் கரெக்டாக மவுண்ட் சிங் ஆகுதே அது எப்படி அப்படின்னா, ஆளுங்க டக்குன்னு அப்படியே வாயை மட்டும் அசைச்சிக்கிட்டு அப்படின்னு பாவனை மட்டும் காட்டுவான் பாருங்க. செக்க சிரிப்பாக இருக்குங்க. அவர் டே டே நடிக்காத ராமவனே வெளில வாடா வாடா அப்படின்னா, சேர்ற வரண்டான்ட்டு ஆள் அப்படியே சலிப்போடவே போவான் அவர்கிட்ட. இவர் நம்ம கார்லோட ஃப்ரெண்டாங்க. ரொம்ப வருஷமாக இவங்கெல்லாம் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸுகளா எப்பவும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. இவங்க கேங்கில் மொத்தம் 3 பேருங்க. ஃப்ரெண்டுக்காரன் இதோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு வந்துவிட்டு அவளை தன்னோட மற்ற நண்பர்கள்கிட்ட பாரில் குடித்த மேனிக்கே அவங்களுக்கெல்லாம் அறிமுகம் பண்ணி வச்சுவிட்டு பேச்சை போடுவாங்க. அப்போ ஒன்று பார்லங்க கார்லோட எக்ஸ் ஒய்ஃபு அவள் யாரோடையோ உட்காந்துக்கிட்டு இருக்க, இவன் டக்குன்னு மச்சி அவள் இங்கே தான்டா இருக்கா நான் போகணுண்டா அப்படின்னு ஓட பார்க்க, அப்போ டக்குன்னு இவனை பார்த்துவிட்டு அவளாவே வந்து பேசுவாங்க. ஹே கார்ல் இது என்னோட பாய் ஃப்ரெண்டுடா, நான் அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் பேச, அப்போ கார்லுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பேனிக் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி போயிடுவான். அங்கேருந்து எப்படியாவது சீக்கிரமாக ஓடிடணுன்றாப்லையே ஏதோ பேசிவிட்டு அப்படியே ஓடிடலான்ட்டு ஓட, அங்கங்க ஆள் அந்த சரக்கு சப்ளையர் மேலே அப்படியே இடிச்சு அதுலேயே வலிக்கு விழுந்து பொத்துன்னு விழுந்துருவான். அப்படியே வலியோடையே இருந்துச்சு. காய்ஸ் பார்க்கலாம் வச்சு அப்படின்ட்டு வலியோடவே வீட்டுக்கு போவாங்க. இப்போ மறுநாள் விடிஞ்சதும் ஆள் கிளம்பி வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு கிளம்ப, அங்கே பக்கத்து வீட்டு பாட்டியம்மாங்க ஏன்பா கார்லு வாப்பா வீட்டுக்கு சாப்பிடவா அப்படின்னுலாம் அன்பா கூப்பிட, இவன் இல்லைங்க நான் ஒர்க்குக்கு லேட் ஆச்சு அப்படின்ட்டு கிளம்பிடுவான். அடுத்ததாக ரோட்டில் ஒருத்தர் அவர் எல்லாருக்கும் மியூசிக் கச்சேரி வச்சுருக்கேன் வாங்க மக்களே வாங்கன்னு எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுப்பாரு. ஆனால் நம்ம காரில் பார்த்ததும் அவராகவே ஆமாம் நீ எப்படியும் வேணாம் தானே சொல்லுவ அப்படின்ட்டு இவனும் அதுக்கேற்றாப்புல வேணாம் தான் சொல்லிட்டு கிளம்பிடுவான். இப்போ வேலைக்கு ஆஃபீஸுக்கு வந்ததும் சிஸ்டமில் persianwife.com அப்படின்னு ஒய்ஃப் வேணுமா சார் ஒய்ஃப் வேணுமா அப்படின்ற மாதிரி மெயில் வர, இவன் அதையும் நோ தேங்க்யூ அப்படின்னு ரிஜெக்ட் பண்ண, ஆளுங்க பேங்க்கில் வேலை பார்க்குறாப்புல. பேங்க்கில் இந்த லோன் எல்லாம் சேங்ஷன் பண்ணக்கூடிய அதிகாரியாக இருக்காங்க. இவர் நம்ம கார்லோட உயர் அதிகாரிங்க. அவர் ஆள் நல்லா ஃப்ரெண்ட்லியாக சிரித்து காமெடியாக பேசுகிறாப்புலங்க. கமாண்டர் ரிப்போர்ட் டியூட்டி அப்படின்னா, இவன் சார் நான் ஒன்றும் கமாண்டர்லாம் இல்லை சார்னு போடுவான். அவர் அப்படியா நீ சோல்ஜர் இல்லையா, சரி போ உனக்கு நான் ப்ரொமோஷன்லாம் கொடுக்க மாட்டேன் போ அப்படின்ட்டு சிரித்தாப்புலேயே அப்படியே மிரட்டிக்கிட்டே போவார். இவரோட பேங்க் லோன் சாங்ஷன் வேலை இது எப்படின்னா ரொம்பவே கஷ்டமான வேலைங்க. பார்த்துருக்கீங்களா? எப்படின்னா இந்த குடும்பங்குட்டின்னு இருக்கவங்கெல்லாம் அவங்களோட அந்த தொழிலில் நட்டம் ஆகி கடைசி நம்பிக்கையாக ஈவன்ட்டா பேங்க்கில் லோன் கிடைக்குமா அப்படின்னு நம்பிக்கையோட கையேந்தி வருவாங்க. காரில் உங்களுக்கு கிரெடிட்ஸ் இருக்கா பேக்ரவுண்ட் இருக்கா அதெல்லாம் இதுன்னு செக் பண்ணிவிட்டு கடைசியாக வேறு வழியே இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணணும் இல்லையா? இது கார்லுக்கே பிடிக்கலைங்க. இந்த மாதிரியான மக்களோட வாழ்க்கையை அந்த கடைசி ஹோப்பையும் நம்ம அழிக்கிறோமே அப்படின்ட்டு இது இவனுக்கே ஒரு மாதிரி பல வருஷ கில்ட்டா அப்படியே ஷேமாக இவனுக்குள்ளேயே தாமேலேயே இவனுக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. ஓஹோ நம்ம கெட்டவனோ அப்படின்னு காலு இந்த பேங்க் சாங்ஷன் லோன் வேலையை ஆள் பயங்கரமாக வெறுக்கிறாப்லங்க. ஆனால் என்ன பண்ணுறது, வாழ்கிறதுக்கு காசு வேணும் இல்லையா? அதுக்குன்னு பிடிக்காத வேலையை விட முடியாமல் ஒரு மாதிரி அந்த சேத்துல மாட்டின கார் மாதிரி ஆள் அங்கே அந்த ஸ்ட்ரக் ஆகி ஒரு தேக்க நிலையில் ஆள் நல்லா மாட்டிக்கிட்டாப்லங்க. சரி வேலை தான் இப்படி இருக்கேன்னு பார்த்தா அங்கிட்டு இவனோட பர்சனல் லைஃப்பில் அந்த இல்லற வாழ்க்கையில் அதில் கார்லுக்குங்க இப்போ தான் ரீசெண்டாக டிவோர்ஸ் நடந்திருக்கு. நல்லா தான் கல்யாணம் ஆகி ஒன்றா தான் 8 வருஷமாக ஒன்றா வாழ்ந்துருக்காங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் பொண்டாட்டிக்காரி டிவோர்ஸ்னு விட்டா பொண்டாட்டிக்காரி
கேரி அவள் இப்போ நல்லா வேற ஒரு பணக்கார பையனாக பிடிச்சி வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக மூவ் ஆன் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கார்லுங்க அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டாப்ல. எப்படின்னா ஒரு மாதிரி வித்ட்ராயல் டைப் மாதிரி ஆகிட்டாப்லங்க. லைஃபுக்கிட்டேருந்தே வித்ட்ராயல் மாதிரி எந்த வித இன்வால்மெண்ட்டும் இல்லாமல் மொத்தமாக டோட்டலாக லைஃபுக்கிட்டேருந்தே அப்படியே டிட்டாச் ஆகி ரொம்ப ஒரு ஆன்டி சோஷியல் மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டான். அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கன்னா வெளில கூப்பிட்டா வரல மாப்பி வேலை இருக்குது அது இதுன்னு அந்த சாக்கு போக்கு ரீசன் எல்லாம் சொல்லி எக்ஸ்கியூஸ் மேக் பண்ணுறது, இல்லைன்னா அந்த ஃபோனையே அட்டன் பண்ணாமல் ஆன்சர் பண்ணுறது கிடையாது. குறிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஸுகளவே டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு எப்போ பார்த்தாலும் வீட்லேயே தாங்க டிவியில் இந்த மாதிரி சிடி மூலமா எதனா பழைய படத்தை போட்டு அப்படியே உட்காந்தே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி அன்அக்செப்டன்ஸ் ஸ்டேட்லேயே டிப்ரெஷன்லேயே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. கார்லோட ஃப்ரெண்டுங்க அவரு காரில் என்னதான் இந்த ஃபோனையே அட்டன் பண்ணாமல் அவாய்ட் பண்ணாலும் அவர் விடாமல் இவன் வீட்டுக்கே வந்து பேசுகிறாப்ல. டேய் இன்னைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிடா, ஆனால் நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ என் என்கேஜ்மெண்ட்டுக்கே வரல இல்லைடா, நீ எல்லாம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாடா அப்படின்ட்டு ஆள் ரொம்பவே டிசப்பாயின்ட் பண்ணிட்டா. போடா டே போடா அப்படின்ட்டு நீ கடைசியாக இப்படி தான்டா தனியாக நீ தனி மரமாக ஒண்டி கட்டையாக தான்டா நிற்க போகிற பாருடா அப்படின்னு சாபமெல்லாம் விட்டுவிட்டு லோன்லி காய் யூ ஆர் அ லோன்லி காய் அப்படின்ட்டு பயத்தை வேற கிளப்பி விட்டு போகிறாப்புல. இது கார்லு அப்படியே தூங்கையிலேயே அவனுக்கு கெட்ட கனவா கார்லு அவன் ஃப்ரெண்டுங்க மத்தியில் அப்படியே செத்து போன மாதிரியும் அவங்க அதை சட்டை கூட பண்ணாமல் அப்படியே சிரித்து பேசுகிறதும் கனவு வருது. ஆள் ஐயோ இதுக்கப்புறமும் நம்ம இப்படியே இருந்தால் அவ்வளோதான் அப்படின்ட்டு வாழ்க்கையை மாற்றியே ஆகணுன்றதை உணர ஆரம்பிச்சிடறான். அங்கே இதுக்கு முன்னால் இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவரு டே என் வாழ்க்கையை நான் இங்கே போனதுக்கப்புறமா வேற மாதிரி மாறிடுச்சுடா நீயும் போடான்னு இருப்பாரு. அவரு காலை நல்லா வேற மாதிரி மோட்டிவேட் பண்ணி டேய் இந்த ப்ரோக்ராமுக்கு போடா அப்படின்னு காரில் உன் வாழ்க்கை நல்லா அழகாயிரும்டான் இருப்பாரு. இவனும் இப்போ அவரோடவே அந்த ப்ரோக்ராமுக்கு போயிருக்காங்க. ப்ரோக்ராம் பேர் எஸ் மேனாமா. அதில் வாழ்க்கையை நம்ம எல்லாரும் வாழ்கிறோம் கரெக்டாக. ஆனால் சேஞ்சுன்றது உங்களோட கான்ஷியஸ்னஸ் மூலயமா தான் வரும். ஆனால் அந்த கான்ஷியஸ்னஸ் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது? எக்ஸ்டர்னல்லேருந்து. அந்த எக்ஸ்டர்னலை நம்ம எப்படி ஒரு வார்த்தையில் கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லுங்கள் மக்களே சொல்லுங்கள் அப்படின்னு இவங்கெல்லாம் எஸ் எஸ் எஸ்ன்னு கத்த. அப்போங்க ஸ்டேஜுக்கு டக்குன்னு ஒரு கிழவர் வந்து ஸ்பீச் கொடுப்பாரு. எப்படின்னா நீங்கள் இந்த ஆண்டர்பனர் இந்த எம்எல்எம்ல இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அப்படியே ஸ்டேஜில் போட்டு பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த கிழவரும் அப்படி தாங்க பேசுவாப்ல. அப்படி எஸ் 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 அப்படின்ட்டு கத்தி கூட்டத்தெல்லாம் கத்திக்கிட்டு யார் புதுசாக வந்திருக்கா அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டுக்காரரு அவரு காரில் மாட்டி விட்டுருவான். அவரு இப்போ காலை ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு இவனை கூப்பிட இவன் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு அப்படியே நிற்பான். அப்போ நானே வரேன் அப்படின்ட்டு அவரு ஆளு டக்குன்னு செருப்பு கிருப்பெல்லாம் அவுத்துப்பிட்டு இவன் பாட்டு அப்படியே இவனை பார்த்து அப்படியே ஓடி வருவார் பாருங்க. அங்கேயே காருக்கு அப்படியே பீ தெரிச்சு போயிருங்க. அவரு காலை நல்லா வச்சு செஞ்சிருவாருங்க. கேமராவோட ஃபோக்கஸ் எல்லாம் இவன் பக்கம் திரும்பிடும். கேள்வியாக கேட்க ஆள் கரெக்டாக இவனை பற்றி சொல்லுவார். டேய் உனக்கு இப்போ தானே டிவைஸ் ஆகிருக்கு, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் எதுவும் கிடையாது, நீ ஒரு டாக்ஸிக்கான வேலையில் மாட்டிக்கிட்ட கரெக்டாக, எல்லா நைட்டும் உனக்கு ஒரு மாதிரி பயங்கர போராக தனிமையாக ஃபீல் ஆக கரெக்டாக அப்படின்னு உனக்கு அந்த ஃபீலிங்கே பிடிக்காதுடா அப்படின்னு இவர் எப்படி இப்படி சொல்கிறாப்ல அப்படின்ற மாதிரியே பார்ப்பான். இனி உன் லைஃப்பில் நீ எதை கேட்டாலும் மக்கள் யார் என்ன கேட்டாலும் சரி நீ எஸ் தாண்டா சொல்லணும் அப்படின்னு இவன் அப்போது இல்லை முடியாது அப்படி தெரில அப்படின்னு உழப்புவான். அப்போது சுற்றி உள்ளவங்கெல்லாம் எல்லாம் இவனை ஒரு மாதிரி நோ மேன் நோ மேன் நோ மேன்னு இவனே ஒரு மாதிரி ஷேம் பண்ணி ஒரு அவுட் சைடர் மாதிரி ஆக்கி நம்ம ஏதோ தப்பாக சொல்லிட்டோமோ அப்படின்ற மாதிரி இவனுக்குள்ளேயே ஒரு டவுட்டை கிரியேட் பண்ண கடைசியாங்க காரில் ஐயோ இந்த ஆள் இப்படியே பேசினா விடமாட்டான் போல் இருக்கு அப்படின்னு இவனும் இப்போ அவங்க மாதிரியே எஸ் 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 அப்படின்னா அவர் அப்போ தாங்க இவனை விடுவாப்ல. இவன் அங்கேருந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சு போகிறப்பவே பார்க்க பிச்சைக்கார மாதிரி ஒருத்தங்க ஹே என்ன இந்த ஆலிசன் பார்க் வரைக்கும் விட்டுறீங்களா அப்படின்னு இவன் ஒரு மாதிரி அப்படியே முழிப்பான் என்னடா சொல்கிறதுன்னு. அப்போது இவர் வந்து அதெல்லாம் பண்ணுவாப்ல போங்க அப்படின்னு மாட்டி விட்டுவிட்டு அவர் இப்போ கூடவே ஃபோன் எதனா கிடைக்குமாங்க பேசணும் அப்படின்னு இவருங்க அதுக்கு என்னங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, அவன் பாக்கெட்டில் வச்சிருப்பான் நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்றாரு. ஞாபகம் இருக்குல்ல யார் எதெல்லாம் கேட்டாலும் எஸ் தான் சொல்லணுன்றத அப்படியே ரிமைண்ட் பண்ணிட்டு அவர் அப்படி போக அவர் அப்படி ட்ராப் பண்ணுறதுக்காக அவர் சொன்ன இடம் வரைக்கும் இவனாவே கார் ஓடிக்கிட்டு அது இவன் போகிற இடத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை இருந்தாலும் அவர் சொல்லிட்டு அப்படியே அவருக்கு ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வருவான். அவர் என்னென்னா நல்லா ஃபோனில் சிரித்து பேசிக்கிட்டே வருவாங்க. ஃபோனு ஒரு கட்டத்தில் பேட்டரியே இல்லாமல் டெட் ஆகிற அளவுக்கு அவர் பேசிவிட்டு சார் இந்தாங்க சார் உங்கள் ஃபோனு என்ன சார் ஃபோன்
ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு, சார் நான் இங்கே இறங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இறங்கிப்பாப்ல. அப்புறம் எதனா காசு கீசு கிடைக்குமா அப்படின்னா, ஓஹோ இந்தாங்க இந்தாங்க இருக்குது இதுக்கு இந்தாங்கய்யா அப்படின்ட்டு கொடுப்பான். ஏங்க அந்த மொத்த காசையும் கொடுப்பீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு கேட்க, கார்லுங்க எஸ் சொல்லியே ஆகணும்னு சொல்லியிருப்பாப்புல, அதுக்குன்னு கொடுக்க மனசே இல்லாமல் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு பிச்சைக்காரனுக்கு அந்த மொத்த காசையும் கொடுப்பான். அவர் பார்த்தீங்களா காசை வாங்கிக்கிட்டு அப்படியே ஓடி போய் அந்த புதருக்குள்ளே பூந்துருவாப்புலங்க. காரில் சரி போய் தொலையுது அப்படின்ட்டு காரை ரிவர்ஸில் அப்படி எடுப்பான். அங்கே காரும் டீசல் இல்லாமல் அது அப்படியே நின்று போயிடுது. இவன் பிச்சைக்காரனுக்கு போய் ஃபோனை கொடுத்து அதை பேட்டரியே இல்லாமல் தீர்ந்து போயிருக்கும் இல்லையா. இப்போ உதவிக்கும் யாரையும் இதனால் கூப்பிட முடியாமல் ஆள் அத்தராத்திரியில் ரொம்ப தூரம் நடந்தே அங்கேருந்து அப்படியே ஊருக்குள்ளே அப்படியே புலம்பிக்கிட்டே வருவாங்க. ஏன்டா எஸ் சொன்னேன், எஸ் சொன்னால் நல்லா இருக்கும் நீங்களேடா அப்படின்ட்டு பெட்ரோல் பங்குக்கு வந்து டீசல் பிடிச்சிக்கிட்டு இருக்க அங்கே ஒரு அழகான பொண்ணுங்க இவன்ட்ட நல்லா சிரித்து சிரித்து பேசுது. அவளே வாங்கலை நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னா காரில் அதுக்கு மறுத்து நோ சொல்ல முடியாமல் இவளுக்கும் எஸ்ன்னு அவள் இப்போ நம்ம காரில் அவள் ஸ்கூட்டரில் ஏற்றிக்கிட்டு அப்படியே பயங்கரமாக ஓட்டுவாங்க. பைக்கை ஓட்டையிலேயே அவள் கேமராவெல்லாம் வச்சுக்கிட்டு செல்ஃபியெல்லாம் எடுப்பா. அது வேற இடம் வந்ததும் அவங்க அங்கே போன மனசே இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி அப்படியே முழிச்சுக்கிட்டு நிற்க அவள் டக்குன்னு அந்த அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை பிரேக் பண்ணி அவளாவே போகிறப்போ ஒரு கிஸ்ஸை போட்டுவிட்டு கூடவே அந்த பைக்கு அந்த ஓட்டப்போ அந்த எடுத்துருப்பாள்ல அந்த செல்ஃபி அதையும் இவன்கிட்டயே கொடுத்துட்டு போகிறா. இது இவனுக்கு ஒரு நல்ல ஒரு நினைவாக அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்லேயே காதலில் விழுந்துட்டாங்கிற மாதிரி மறுபடியும் அவளை எப்போ தான் பார்க்க முடியுமோ அப்படின்ட்டு இந்த ஃபோட்டோவை அவன் நினப்பாவே அவள் எப்போல்லாம் அதை பார்க்க முடியுமோன்ற அந்த ஏக்கத்தோடவே ஆள் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆள் மறுநாள் விடிஞ்சதும் டோட்டலாக வேற ஒரு ஆளாகவே மாறிட்டாங்க. எப்படின்னா இது வரைக்கும் இவன் வாழ்க்கையிலேயே எல்லாத்துக்கும் நோ நோ அப்படின்னு சகட்டமேனிக்கு எல்லாத்துக்கும் ரிஜெக்ஷனாக கொடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு க்ளோஸ்டு பர்சனாக இருந்தவன் இப்போ இதுலேருந்து இந்த ப்ரோக்ராம் மூலமாக அப்படியே கட்டாயத்தின் மூலமாச்சும் எப்படின்னா விருப்பமே இல்லைன்னாலும் அதுக்கும் சரி வாக்கு கொடுத்துட்டோமே அப்படின்றவனுக்கு வேண்டா விருப்பா ஆள் எல்லாத்துக்கும் எஸ்ன்ட்டு இதான் இப்படி தாங்க இந்த சிஸ்டமில் இவனுக்கு persianwife.com அப்படின்லேருந்து ஒரு பொண்ணு இவனுக்கு மேட்ச்னு வருது. சரி போ உனக்கும் ஒரு எஸ் சொல்கிறேன் அப்படின்ட்டு வச்சுக்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு போக அங்கிட்டு பேங்க்லுக்கு ஒரு பொண்ணு ஐயா நான் செலிபிரிட்டி ஃபேஸை வச்சே கேக் வியாபாரம் பண்ணுறேன் லோன் தாங்க அப்படின்னு நிற்க காரில் சரி ஓகே இந்தா உனக்கும் ஒரு எஸ் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அடுத்ததா ஃப்ரெண்டுங்கள்கிட்ட சாரி மச்சி இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட எமோஷ்னலி அன்அவைலபிளாக இருந்துட்டேன் இனி நீங்கள் எதை கேட்டாலும் நான் எஸ் தான் சொல்ல போகிறேன் பாத்தியா அந்த மாதிரி எஸ் மேன் ப்ரோக்ராமுக்கு நான் போயிட்டு வந்தேன் அந்த கதையெல்லாம் சொல்ல அவங்க இவ்வளோ நாள் கால் மேலே இருந்த அந்த மொத்த கடுப்பையும் தீர்த்துக்கிற மாதிரி காலை அடே அப்படியா எஸ் சொல்கிறியா எல்லாத்துக்கும் சரி இந்தா பில்லு மொத்தத்தையும் நீயே பே பண்ணுறா அப்படின்ட்டு மொட்டை அடிக்கிறாங்க. இவனும் சரின்ட்டு ஆள் அங்கே நல்லா குடிச்சுவிட்டு பாரில் செக்க கூத்து அடிப்பாங்க. யாருன்னே தெரியாத பொண்ணை பிடிச்சி கிஸ்ஸை போட அவளோட பாய் ஃப்ரெண்டு கடுப்பாக்கி கார்களோட சண்டைக்கு வருவான். ஆள் ரொம்ப நாள் கழித்து சின்ன வயசுக்கு அப்புறம் இப்போ தாங்க இந்த மாதிரி சண்டை கண்டன்னு இறங்குறான். அதில் காலை போட்டு செக்க அடி வாங்குவாங்க. ஃப்ரெண்டுங்க தான் உள்ளே பூந்து சண்டையை தடுத்து இவனை காப்பாற்றி கூப்பிட்டு போய் வீட்டில் படுக்க போட்டு போவாங்க. ஆள் ஹேங் ஓவர்லேருந்து இப்போ விடிஞ்சதும் வீட்டு வெளில வருவாங்க. வந்தால் பக்கத்து வீட்டு பாட்டியம்மா ஏன்பா வீட்டில் ஒரு செல்ஃபு போடணும் வாப்பா ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னா ஓ எஸ் பாட்டி அப்படின்ட்டு இவனாவே இந்த இதெல்லாம் வச்சு செல்ஃபெல்லாம் போட்டு கொடுத்துட்டு போய் நிற்க பாட்டியம்மாங்க ஐயோ காசு இல்லையேப்பா வயசானதால் பேங்க்குக்கெல்லாம் போக மறந்துடுறேன்ப்பா சரி நான் உனக்கு வேறு வழியில் திரும்பி கொடுக்குறேன் அப்படின்ட்டு வாயா வா 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 அப்படின்ட்டு பாட்டி கொஞ்சம் அப்படி இப்படி செக்ஷுவலாக இருக்க பார்க்க ஐயோ இதுக்கு மட்டும் நான் எக்காரணத்தை கொண்டு எஸ்ஸே சொல்ல மாட்டேன் பாட்டி உன் கூட மட்டும் நான் செக்ஸெல்லாம் வச்சுக்கவா உன் கூட நான் வச்சுக்கிறது அப்படி போ அப்படின்ட்டு ஓடுவான். அங்கே இவனுக்கு எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே தடங்கள் மாதிரி நடக்குதுங்க. எஸ் சொல்லுவேன்னு ப்ராமிஸ் பண்ணாமல் இப்போ பாட்டிக்கு முத நோ சொன்னதும் அது ஒரு மாதிரி போட்டு அடிக்குது. பூரா தடங்களாக அப்படியே அபசகுணமாக நடக்க ஆஹா பாட்டி இதோ வரடி பாட்டி அப்படின்ட்டு அவள்கிட்ட போவான் அழுத மணிக்கு. பாட்டியம்மா ஏய் வாடா கண்ணு அதெல்லாம் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீ ஒன்றும் பயப்படாத கண்ணா கால் அப்படியே படுக்க போட்டு அப்பங்க பாட்டியம்மா டக்குன்னு தான் பல் செட் அப்படியே கட்டி வைக்கும் பாருங்க. ஆனால் பார்த்தா பாட்டியம்மாங்க அது சொன்ன மாதிரியே காலுக்கு நல்லா ப்ளோ ஜாப் பண்ணி விட்டு காலை நான் நல்லா திருப்தி படிச்சிருச்சு போல் இருக்கு. அவன் வா சூப்பர் பாட்டி நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி போவான். அந்த பக்கம் வேலை இல்லைங்க இவனோட பாஸு அவர் கார்லோட ஒரு மாதிரி சைல்டிஷ் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கணும்னு பார்க்குறாப்புல ஒரு மாதிரி சுட்டித்தனம்லாம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு ரோலை காரில் ப்ளே பண்ண சொல்லி அப்படியே சூஸ்
சூசகமாக சொல்லாமல் அப்படியே இன்டைரக்டாக கேட்க இவனும் அவருடைய அந்த சைல்டிஷ் ஃப்ரெண்டு ரோலை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட விருப்பமே இல்லைன்னாலும் போய் தொலைறாப்ல அங்கே சின்ன சின்னதாக இந்த மாதிரி சிரிக்க வச்சுட்டு அவரோட பயங்கர நெருக்கத்தோட உண்டாக்கிட்டான். அடுத்தாப்புல ஆள் நிறையா புது புது விஷயங்களை புதுசாக லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். என்னென்னா கிட்டார் கிளாஸுக்கு போகிறது, அப்புறம் பைலட்டிங் ஏர்கிராஃப்ட் ஓட்ட கற்றுக்க அதுக்கும் கிளாஸுக்கெல்லாம் போகிறது, கூடவே கொரியன் லாங்குவேஜ் அதை கற்றுக்கிறதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கொரியன் லாங்குவேஜுக்கு போகிறான்லான்னு தெரியல. எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்லிக்கிட்டு புதுசு புதுசாக லேர்ன் பண்ணி லைஃப்பை ஒரு மாதிரி அழகாக ஆக்கிட்டாங்க. எப்படின்னா லைஃப்பில் நிறையா ஸ்பான்டேனியஸாக இவனாகவே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இவனாகவே வாலண்டியராக இன்வால்வ் ஆகி நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அதுலேயும் இந்த வீடு இல்லாதவங்க சாப்பாடு இல்லாதவங்களுக்கெல்லாம் இவனாகவே இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் இன்வால்வ் ஆகி சாப்பாடு இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு தானம் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கிட்டு பேங்க்கில் சாங்ஷன் வேலையிலங்க அங்கே இதுக்கு முன்ன மக்கள் கடைசி கிட்ட நம்பிக்கையாக இவன்ட்ட வருவாங்கல்ல, இவனும் சகட்ட மெனிக்கு எல்லாத்துட்டையும் நோன்னு சொல்லியிருப்பான், அவங்களும் கஷ்டப்படுத்தியிருப்பான் இல்லையா. இப்போ என்னென்னா எல்லாத்துக்கும் சகட்ட மெனிக்கு எஸ் அப்படின்னு அப்ரூவ்டு போட்டு தள்ளுறாங்க. அப்புறம் ரோட்டில் இந்த ஆள் மியூசிக் கச்சேரியை கொடுத்துட்டு கொடுக்க மாட்டேன் அவனே போயிருப்பார்ல ஆள். இப்போ என்னென்னா நான் வரேன் அப்படின்ட்டு ஆள் அங்கே போவாங்க. பார்த்தா மியூசிக் கச்சேரியில் இந்த பொண்ணு காலுக்கு பைக் ரைடு கொடுத்துட்டு முத்தத்தை போட்டு போயிருப்பாள்ல, அவள் இங்கே அவளாவே பாட்டு பாடி அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. காலு அப்படி இப்படின்ட்டு என்னங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு நல்லா பேசி கீசி அவள் இப்படி நைட்டில் இந்த மாதிரி தாங்க மியூசிக் கச்சேரி பண்ணுவாளாம். பகலில் ஜாகிங் ஃபோட்டோகிராஃபின்னு ஏதோ ஒன்று பண்ணுறாளாங்க ஊருக்குள்ளே. அதுக்குன்னு நான் மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கணும், நான் இப்போயே போனால் தான் எந்திரிக்க முடியும்னு அவளுக்கு காலை நல்லா பிடிச்சி போச்சுங்க. நீங்கள் வேணால் நாளைக்கு மார்னிங் என் கூட இந்த ஜாகிங் ஃபோட்டோகிராஃபி கிளாஸுக்கு வாங்கலாம் அப்படின்னு இவனும் ஓகே வர்றேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்ததும் கட்டாயம் காலைல சீக்கிரம் எந்திரிக்கணுமே அப்படின்ட்டு அலாரெல்லாம் வச்சுக்கிட்டு தூங்க போவான். அப்போன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சு வாடானவும் நோ சொல்ல முடியாமல் ஆள் அப்படியே கடுப்புலையே ஃப்ரெண்ட்ஸுகளோட போவாங்க. நைட்டு பூரா பார்லேயே கூத்து அடிச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாமல் அதோடவே நிறையா ரெட்புல் 4-5 இறக்கிக்கிட்டு இப்போ நேராக ஜாகிங் ஃபோட்டோகிராஃபி கிளாஸில் அந்த ரெட்புல் குடித்த அப்போதைக்கு அவங்களுக்கு இனிஷியல் அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும் இல்லையா, பயங்கர எனர்ஜி கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா. அதில் ஆள் அப்படியே பயங்கர வெறியோடவே சொல்லு செய்கிறேன் அப்படி இப்படின்ட்டு ஓடுவாங்க. அப்படியே மலையாச்சு மயிராச்சு அப்படின்ட்டு ஓடிக்கிடி முன்னே ஓடுவான். அவன் பாட்டுக்கு ஓடுவான். அந்த இனிஷியல் எனர்ஜி போனதுக்கப்புறமா அப்படியே மலையிலேயே ஆள் அப்படியே கிராஷ் ஆகி அப்படியே படுத்து கிடக்க ஜாகிங் ஃபோட்டோகிராஃபியில் அந்த கிளாஸில் உள்ளவங்க எல்லாம் நம்ம ஆள் இப்படி படுத்து கிடக்கிறத ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கிளாஸ் முடிஞ்சதும் இவங்க அங்கேயே ஒன்றா பேசிப்பாங்க. இதுக்கு முன்ன வேற ஒருத்தங்க கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்திருக்காளாம். ஆனால் அந்த பையன் ஒரு மாதிரி இந்த வேலை விட்டா வீடுன்ற மாதிரி ஒரு மாதிரி போரிங்கான ஆளாமா. அதுக்குன்னு இவளாவே அவனை பிரேக்கப் பண்ணிவிட்டு இப்போ வந்து சிங்கிளாக இருந்துகிட்டு இருக்கா. ஆனால் இவன் ஆள் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கானே, ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக இருக்கானே, என்னன்னு தெரில, படன்னு பேசுகிறான், ஏதோ ஸ்பான்டேனியஸாக கிறுக்குத்தனமாக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு கிடக்கான் அப்படின்ட்டு இவளுக்கு அவன் மேலே ஒரு மாதிரி காதல் வர ஆரம்பிக்குது. மறுநாள் இப்போ கார்லங்க இவளை பற்றி தான் ஃப்ரெண்டுக்கிட்ட மச்சி அவள் சூப்பர்டா ஸ்பான்டேனியஸாக இருக்காடா, அவள் எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காடா அப்படி இப்படின்ட்டு அவளை பற்றி சொல்ல அங்கங்க பக்கத்தில் யாரோ கார்ல் அந்த சாஸை கொஞ்சம் பாஸ் பண்ணு அப்படின்னாங்க. பார்த்தா பக்கத்தில் அந்த persianwife.comலேருந்து அந்த மேட்சின்னு வந்த பொண்ணை அவளை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவன் முன்னாடியே இன்னொருத்தையை பற்றியே தான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டோட பொண்டாட்டியும் அங்கே வந்துட்டு என்னங்க எனக்கு பிரைடல் ஷவருக்கு நிறைய செலவாகுமா, காசு இல்லையாங்க அப்படின்னு, வேணாங்க நான் பிரைடல் ஷவர் பண்ணலைன்னு. அப்போ ஃப்ரெண்டுக்காரங்க இவனுக்கு கார்ல் பையன் நோ சொல்ல மாட்டேன்றது தெரிஞ்சு அழகா கார்ல் என் பொண்டாட்டிக்கு பிரைடல் ஷவல் பண்ணணும், நீ ஏன் பே பண்ணுறியா அப்படின்னு இவனும் பல்ல கடிச்சுக்கிட்டு சரிடி சரி பண்ணுற அப்படின்னுவான். பொண்டாட்டிக்கே ஷாக் ஆயிருங்க, இது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு தேங்க்ஸ் அப்படின்னு பக்கத்தில் இருந்த அந்த அக்காவும் அவங்களும் தட் இஸ் ஸ்வீட் கார்ல் அப்படின்னும். ஐயோ அப்புறம் இந்த பாஸ் வீட்டுக்கு ஆலிசன் பொண்ணை இவளையும் அங்கே கூப்பிட்டு போயிருப்பான். என்ன ஹாரி பாட்டர் வேஷம்லாம் போட்டுக்கிட்டு மண்டையில் பார்த்தீங்களா கிராக் விட்டு அவங்களோட நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு கிறுக்குத்தனம்லாம் பண்ணிக்கிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. ஆலிசனு பாஸு எல்லாரும் ஒரு மாதிரி ஹாரி பாட்டர் கிறுக்குத்தனம்லாம் பண்ணிக்கிட்டு போகிறப்ப நம்ம ஆளுங்க இவனே அவள் பைக்கை ஓட்டினாப்புல கூடவே அவளை திருட்டுத்தனமாக அந்த நைட்டு அர்த்தராத்திரியில் ஸ்டேடியமுக்கு கூப்பிட்டு போய் அப்படியே யாரும் இல்லாத ஸ்டேடியமில் இவங்க அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு நல்லா மஜா பண்ணுவாங்கங்க. அவன் அங்கேயே கார்லோட நல்லா கிஸ் எல்லாம் பண்ணினாப்புல அடுத்த ஆடியன்ஸ் சீட்டுக்கு வந்து அங்கேயும் உட்காந்துக்கிட்டு
பேச்ச போட, அப்போ செக்யூரிட்டி வந்துதாங்க இவங்கள அப்படியே துரத்தி விடுவாரு. ஏய் நில்றா நில்றா அப்படின்னு இவருக்கும் நோ சொல்ல முடியாத மாதிரி அப்படியே ஒரு மாதிரி நிக்க, வாடா வாடான்னு இவன் கூப்பிடுவான். ஐயோ சார் உங்க எல்லாரையும் என்னால ப்ளீஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஓடுவான். சிரிப்பா இருக்குங்க. அப்புறம் மறுநாள் விடிஞ்சதும் பேங்க் வேலைக்கு வந்திருக்காப்ல. அங்க நம்ம கார்லோட செக்ஷன்ல மட்டும் இவர் கட்டாயம் லோன் செக்ஷன் பண்ணிடுவாப்ல அப்படின்னு எல்லாம் அப்படியே மக்கள் கூட்டம் அலமோதுது. அதுக்குன்னு கார்லோட பேங்க் உயரதிகாரி அவரு அடே நம்ம உயரதிகாரி கூப்பிட்றான்டா அப்படின்ட்டு காரில் கூப்பிட்டு போவாப்ல. கார்ல ஐயோ போச்சு நம்ம வேலை போயிரும் போல் இருக்கு அப்படின்னு பயந்து பயந்து பேச பார்த்தா பாஸுங்க அவரு பயங்கர சந்தோஷம். கார்ல நிறைய மக்களுக்கு இந்த மாதிரி லோன் செக்ஷன் பண்ணினதால 98% மக்கள்லாம் இந்த மாதிரி லோன் எல்லாம் ரீபே பண்றாங்களாமா. அதுக்குன்னு கால் உனக்கு பேங்க் வேலையில் ப்ரொமோஷன்றாரு. ஆனால் உயரதிகாரி வேலையில் அவரோட வேலையை தாங்க நம்ம கார்லுக்கு கொடுத்துருக்காப்ல. அவருக்கு வேலை போயிடுச்சு போடான்ட்டு அவரை அனுப்பி விட்டாங்க. கார்ல் தாங்க அவருக்கு கஷ்டப்படாதீங்க சார், ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு சொல்லி மனசை தேத்தி அடுத்ததா ஃப்ரெண்டு பொண்டாட்டிக்கு இவனாவே பிரைடல் ஷவர்லாம் தான் செலவில் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான்ல. அதுக்குன்னு இது வேணுமா விவரம்லாம் கேட்குற வந்திருக்காங்க கடைக்கு. வேலை பார்க்குற கொரியன் பொண்ணுங்க அது போங்கடா டே அப்படின்ட்டு ஒரு மாதிரி எரிஞ்சு இவங்கள்ட்ட பேசுது. இவன் கொரியன் கிளாஸுக்கு போய் கொரியன் கற்றுக்கிட்டு இருப்பான்ல, அதை அழகா இவள்கிட்ட பேசி கீசி இப்போ அவளாவே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்டு பொண்டாட்டிக்கு வாவ் கார்ல் நீ இப்படிப்பட்ட மனுஷனா அப்படின்ற மாதிரி அப்படியே இப்படின்ற மாதிரி அப்படியே வியந்து பார்ப்பான். அப்புறம் கடையில் எவனோ ஒருத்தன் சூசைட் பண்ணிக்க போக இவன் அவர்கிட்ட போய் பேச்சை போட்டுவிட்டு அதுவும் அந்த கிட்டார் கிளாஸுக்கு போய் அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணியிருப்பான்ல, அந்த ஸ்கில்லை வச்சு இங்கே இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவர் மனசை அழகா அப்படியே பாட்டு பாடியே மனசை மாற்றி அப்படியே காப்பாற்றுவான் பாருங்க. வேற மாதிரி இருக்குங்க. போகிற போக்க பார்த்தா ஃப்ரெண்டு பொண்டாட்டியே இவனை நல்லா இம்ப்ரெஸ் பண்ணி உஷார் பண்ணிடுவான் போல் இருக்கு. அடுத்ததா ஆள் ஏர்போர்ட்டுக்கு போவான். அங்கே பார்த்தீங்கன்னா அவனோட எக்ஸ் ஒய்ஃபு அவள் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போனவள்கிட்ட ஆள் நல்லா சிரித்து இவன் நல்லா ஒரு மாதிரி நீ ஒன்றும் வில்லன்லாம் இல்லைம்மா, நீ ஏதோ வேணான்னு சொல்லிட்டு அவ்வளோதாம்மா ஒன்று இப்போ அப்படின்ற மாதிரியே நல்லா பேசுவான். அவன் இந்த மாதிரி டிவி பார்த்தேன் நீங்கள் ஏதோ சூசைட் பண்ண போகிறவ சூப்பராக காப்பாற்றுனீங்க, ரொம்பவே ஹீரோயிக்காக இருந்துச்சு சூப்பர் அப்படின்னு எங்கே தனியாக ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லை ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு வந்திருக்கா, சர்ப்ரைஸ் ட்ரிப்பு போகிறோம், எந்த ஊர் போகிறோன்னே தெரில, எங்களுக்கு எதுவும் தெரியாது, ஸ்பான்டேனியஸாக இருக்கணும் அப்படின்றதால அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு சந்தோஷமாக அப்படியே ஒரு மாதிரி கிளம்புறான். அங்கே எக்ஸ் ஒய்ஃபுங்க அவள் ஒரு மாதிரி அப்படியே போகிறப்பவே ஒரு மாதிரி பொறாமையோட நம்ம ஆளை அப்படியே பார்க்குறதோட அப்படி காட்டுவாங்க. நம்ம ஜோடி 2 பேரும் அப்படியே ஊரு பேர் தெரியாத ஊருக்கெல்லாம் அப்படியே அழகாக ஸ்பான்டேனியஸ் ட்ரிப்பு போயிட்டு அப்படியே கூத்தடிப்பாங்க. துப்பாக்கி சும்மா ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு இடம், பறக்கிற பிளேட்டை அப்படியே பறக்க விட்டு அதை ஷூட் பண்ணணும். அதில் இவன் நல்லா ஷூட் பண்ணிடுவான். அதில் ஆலிசன் பொண்ணு அவள் சுட தெரியாமல் தரையில் சுட எல்லாம் அப்படியே பயப்படுவாங்க. ஆனால் பார்த்தா இந்த பிளேட்டை கரெக்டாக சுட்டுவிட்டு அப்படியே சுட்டுட்டேன் அப்படின்னு இவங்களை பார்த்து திரும்ப எல்லாம் ஐயோ நம்மளை சுட்டுற போகிறாரா அப்படின்ட்டு எல்லாம் தரையை பார்த்து படுத்துப்பாங்க. செம்ம சிரிப்பாக இருக்கும். அப்புறம் என்ன மேட்ச்னு தெரில, என்ன டீமு என்ன மேட்ச்னே தெரியாத மாதிரி ஸ்டேடியமுக்கு போயிட்டு ஒரு மாதிரி கான் வேஷம் அந்த மக்கா சோளா வேஷம்லாம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்க. அதை ஃப்ரெண்டுக்காரங்க டேய் இது நம்ம கால் மாதிரி தெரியல அவன் தான்டா அப்படின்ட்டு டிவியில் பார்ப்பாங்க. ஒக்கால ஓலி சொல்லாமல் கொள்ளாமல் ட்ரிப்புடா கூடியாடா ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அவங்க ட்ரிப்பில் நம்ம சுற்றி கடைசியாக ஒரு வயல்வெளி பகுதியில் அப்படியே வந்துடுவாங்கங்க. அப்போ ஒன்று டக்குன்னு மழை வந்ததும் காரில் டக்குன்னு ஐயோ இப்போ நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு என் கோட்டு பொத்திக்க வா 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 அப்படின்ட்டு ஐ காட் யூ அப்படின்ட்டு ஓகேயா பேபி ஐ ஓகே அப்படின்ட்டு கூப்பிட்டு வர ஆலிசன் பொண்ணுங்க ஐ லவ் யூ அப்படின்னுட்டா. அப்போ ஆமாம் நம்ம ஆள் ஒரு மாதிரி அப்படியே நம்ம ஒன்றா வாழலாமா அப்படின்னா இவன் ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சுட்டு முழிப்பான். நீ பாஸ் பண்ணிட்ட சாரி அப்படின்ட்டு இவன் ஒரு மாதிரி பேக் அடிப்பா. இல்லை செல்லம் என்ன நீ இப்போ கேளு அப்படின்னு பாஸ் பண்ணாமல் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் கேள்வியை கேட்குறதுக்கு முன்னாடியே ஓகே எஸ் அப்படின்னா எப்படியோ ஒன்று சேர்ந்துருவாங்கங்க. ட்ரிப்பு முடிஞ்சு இப்போ ரிட்டன் போகிறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போனால் அந்த ஏர்போர்ட் அம்மா போலீஸை கூப்பிட்டுருது. இவன் ஏதோ ப்ராங்க் தானே பண்ண பார்க்குறீங்க, சூப்பருங்க நல்லா பண்ணீங்க மேடம் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு கூட்டா அப்படின்னு எல்லாம் சேர்ந்து பேச அவங்க பார்த்தா சீரியஸாகவே நம்ம காரில் வளைச்சி பிடிச்சி விட்டாங்க. டேய் பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு என்ன ஒரு நடவடிக்கையே சரியில்லை, எல்லாத்துக்கும் நீ லோன் சாங்ஷன் பண்ணுற நடவடிக்கையே சரியில்லையே, எதுவும் தீவிரவாதம் பழக்கம் இருக்கா உனக்கு அப்படின்ட்டு சொல்கிறா அப்படின்னு இவன் கடைசியாக இந்த ஃப்ரெண்டுக்காரனை உதவிக்கு நாடி வாடா மாப்பிள்ள
அப்படின்னு கூப்பிட அவன் தாங்க வந்து சார் சார் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு எஸ்ஆர்னு ஒரு ப்ரோக்ராமுக்கு போனதால் அதுலேருந்து எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் சார், அதான் சார் வேற ஒன்றும் இல்லை சார்னு ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டான். அங்கே போலீஸ் சில உண்மையெல்லாம் காதலிக்கு போட்டு விட்டுட்டாங்க. என்னென்னா இந்த persianwife.comலேருந்து ஒரு பொண்ணை பிடிச்சது, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னே இவனுக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆன அந்த கதையெல்லாம் அங்கேயே சொல்லிவிட்டாங்க. அவன் அங்கேயே கோச்சிக்கிட்டு போடா டேய் என் கண்ணு முழிக்காதடா இட்ஸ் ஓவர்டா அப்படின்ட்டு காதலை முடிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுவா. இவன் இப்போ அந்த பழைய ஆரம்ப கட்ட டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கே திரும்ப போயிடுவாங்க. ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்கான கூப்பிட்டு வாமாப்பில் உன்ட்ட நான் தனியாக பேசணும் வாடா அப்படின்னு கூப்பிட்டு போய் இவங்களுக்கு அழகா அந்த பிரைடல் ஷவர் பார்ட்டி வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்களா, அதை சர்ப்ரைஸா அதுலேயும் இவனுக்கு தெரிஞ்சவங்க ஆஃபீஸ் மேட்ஸு பாஸு ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அந்த லோன் கொடுத்தவங்கன்னு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி அப்படியே ஃப்ரெண்ட்லியாக அழகாக ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி பண்ணி நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டான். அடுத்தாப்புல முன்னாள் பொண்டாட்டி அவன் நம்ம காருக்கு ஃபோனை போட்டு வாடா அப்படின்னு கூப்பிட்டு சரி இவனும் என்ன ஏதுன்னு போய் பார்த்தா அவள் காரில் அடே இந்த ஆள் என்னை திட்டி நல்லா அடித்து சண்டை போட்டுட்டு போயிட்டான்டா, கார்லோட அப்படியே ஜாயிண்ட் அடிக்க அப்படியே பிளேயிங் விக்டிங் பண்ணுற மாதிரி சேர்ந்துக்க பார்க்குறா. எனக்கு அவன் வேணாண்டா எனக்கு நீ தாண்டா வேணும்னு ஒரு கட்டத்தில் நல்லா வளைச்சி போட்டுடலான்ற மாதிரி அப்படியே கிஸ்ஸே அடிக்க ஆரம்பிச்சிட்றா. அப்படியே ஆசையை தூண்டி மடக்கிடலான்னு பார்க்க அங்கே நம்ம கார்லுங்க லைட்டாக டக்குன்னு யோசித்து ஒரு பாஸ் எடுத்து ஹே 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 இல்லை 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 எனக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லை நோன்னு நல்லா போல்டாக சொல்லி அவளோட உமன் ஈகோவை நல்லா மூஞ்ச காட்டி ஒன்று விட்டாப்புல ஆள் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அங்கே ஒரு மாதிரி இவனுக்கு நோ சொன்னதால் இவனுக்கு அபக்சனம் மாதிரி ஒரு மாதிரி பூனை எல்லாம் குறுக்கால ஓடுது, காரை வேற டோ பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இதில் பயந்து போய் ஐயோ பேசாமல் அந்த ஆளை பார்த்து நம்ம பண்ண ப்ராமிஸை திருப்பி எடுத்தாலாச்சும் ஓரளவுக்கு சரியாக போயிருமா அப்படின்னு அவர் பார்க்க போகிறான். ஆனால் என்ன அவரை பயமுறுத்துற மாதிரி காரில் இவன் பாட்டுக்கு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்க. அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதும் யோ சட்டம் போடாயா அப்படின்னும் அவர் திடுக்குன்னு தூக்கி போட்டுருது. ஆளு கார் ஆக்சிலேட்டர் நல்லா ஒரு திருவிட்டாப்புல காரு போய் நேரம் ஆக்சிடென்ட் ஆகுங்க. இவங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டலே கிடைக்கல. அங்கே ஃப்ரெண்டுகள்லாம் கடைசியில் வந்துடுவாங்க. அங்கே தான் அந்த ஆள் அடே எல்லாத்துக்கும்லாம் எஸ் சொல்லக்கூடாதுரா, அஃப்கோர்ஸ் எஸ் சொல்கிறது நம்ம வாழ்க்கையை ஸ்பான்டேனியஸாக தான் மாற்றும், ஆனால் ஸ்பான்டேனியஸாக இருக்கிறதையே நீ ஒரு ரொட்டீனாக ஆக்கிட்டீங்கன்னா இப்படி இருக்க போகிறதான் அப்படின்ற மாதிரி ஸ்பான்டேனியஸாக தான் ஆக்டிவிட்டியாக அதையே நீ வந்து ஒரு ரிஜிடாக மாற்றிட்டீங்கன்னா அதில் அவ்வளோ நல்லா இருக்காதுரா. ஸோ சில விஷயத்துக்கு நம்ம நோ சொல்லி தாண்டா ஆகணுன்றாரு. நான் ஏதோ செமினாரில் மக்கள் மத்தியில் எஸ்ன்னு கத்திருப்பேன், நீ அதெல்லாமாடா சீரியஸாக எடுத்துப்ப அப்படின்னு பாருங்க. இவன் அப்போனா அந்த ப்ராமினஸு எனக்கு அது அபசகலமாக நடக்குதே அப்படின்னு ப்ராமிஸ் அது ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடா அப்படின்னவும் இவனுக்கு இப்போ தாங்க அப்படியே ஃப்ரீயாக மனசுக்குள்ளே அந்த பயம் எல்லாம் போய் அப்படியே பயங்கர ஃப்ரீயாக இருக்கான். அப்படியே இவனாவே ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸோடைய ஆள் வெளில ஓடுவாங்க. இங்கே ரூமில் ஃப்ரெண்டுக்காரங்க அவன் மச்சி நான் பெட்டில் பேஷண்ட் மாதிரியே படுத்துக்கிறேன்டா, நர்ஸு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா அப்படின்னு படுத்துப்பான். இங்கே கார்லுங்க இவன் கடைசியாக அந்த ஆலிசன் பண்ண பார்க்குறதுக்காக அப்படியே டுக்காட்டி பைக்கில் அப்படியே கடனெல்லாம் வாங்கிக்கிட்டு வேற மாதிரி அப்படியே திருவிக்கிட்டு அப்படியே ஸ்டண்ட்டெல்லாம் போட்டாப்புல அப்படியே பயங்கர ஸ்பீடாக அப்படியே வண்டி கிண்டிலாம் வளைச்சி ஓட்டிக்கிட்டு அதுலேயும் பின்னால் பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸு பட்டனெல்லாம் வந்து சூத்தாம்பட்டை தெரிகிற மாதிரி ஓட்டிக்கிட்டு ஆலிசன் முன்ன போய் அப்படி சும்மா ஹீரோ மாதிரி போய் அவள் ஜாகிங் ஃபோட்டோகிராஃபி கிளாஸில் சும்மா சுற்றி கித்தி அப்படியே புகையை போட்டாப்புல போய் அப்படி நிற்பான் பாருங்க. அவள்கிட்ட கடைசியில் கெஞ்சி கூத்தாடி இல்லை செல்லம் நான் எஸ் கிளாஸ் போனதால் உனக்கு நான் அதனால் நான் எஸ் சொல்லலை, எனக்கு நீ வேணுன்றதால தான் நான் உனக்கு எஸ் சொன்னேன் அப்படின்ட்டு அவள் கோபத்தெல்லாம் போக்கி அவளோடையே ஒன்று சேர்றதோட இந்த ஹாப்பி என்டிங்கோட தாங்க இந்த படத்தை முடிப்பாங்க.